இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக 1 நாளாகமும் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமும் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். கர்த்தாவே மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த நாளின் செய்தியின் தலைப்பு எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி, எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். 12ஆம் வசனத்தினுடைய அந்த கடைசி பகுதி என்ன சொல்கிறது? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒருவேளை நீங்கள் பல சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம். பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், எவ்வளோ படித்திருக்கிறேன், எவ்வளோ நான் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை ஒரு மேன்மை உடையதாக, நான் விரும்பத்தக்கதாக அது அமையவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை வருத்தத்தோடு காணப்படலாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் பிரசங்கியிலே ஒரு வசனம் உண்டு. அந்த வசனம் என்ன சொல்கிறது? ஓடுகிறதற்கு வேகமுள்ளவருடைய வேகம் போதாது. 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். 9-11 வாசிங்க. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகமுள்ளவருடைய வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது. பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது. தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவ செயல் என்கிறதான, அதாவது அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும் என்று சொல்லி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் படித்திருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலங்களில் தருவார். படிப்பு நல்லது, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு பலனை உங்களுக்கு தருவார். ஆனால் உங்கள் படிப்பையோ உங்கள் உழைப்பையோ உங்களுடைய சாமர்த்தியங்கள், உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் நம்பி வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தரையே நம்பி உறுதியாக இருப்போமானால் எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் தருவார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவித்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், பள்ளி படிப்பிலே உச்ச படிப்பு தான் நான் படித்தேன், அந்த காலத்தில் இருக்கிற ஓல்டு SSLC. ஆனால் ஆண்டவராகிய தேவன் கல்விமான்களுடைய நாவை எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஆச்சரியமாக என்னை வழிநடத்தி கொண்டு வருவதை பார்க்கும்போது, போன வாரத்தில் ஒரு நல்ல BE படித்த ஒரு இன்ஜினியர், நல்ல ஒரு வசதி படைத்தவர், அவர் எனக்கு ஜாபு கொடுப்பார். அவர் சொன்னார், சார் உங்களை கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்கள் சார் வாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், எனக்கு ஒரு காரியத்தில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி.
அவர் வரும்பொழுது அவர் ஒரு ஜாபை அவர் ஃபேப்ரிகேஷன் பண்ண வேண்டும். அதற்குரிய ஒரு ஃபிக்ஸரை அவருக்கு வடிவமைத்து கொடுக்கும்படி அவர் என்னிடத்திலே வந்தார். அவர் என்னை விடவும் பெரிய ஆள். அவர் பிஇ படித்திருக்கிறார். அவர் வந்து என்னிடத்தில் என்னுடைய டேபிளுக்கு முன்னாக உட்கார்ந்து அவர் என்னிடத்தில் இந்த ஜாபை நான் எப்படி அதற்குரிய ஃபிக்ஸரை நான் ரெடி பண்ண வேண்டும் என்று. அப்பொழுது நான் அவருக்கு ஒரு 2 மினிட்ஸ்லே அந்த ஃபிக்ஸரை எல்லாம் நான் அவருக்கு வடிவமைத்து கொடுத்து விட்டேன். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், அவர் பிஇ படித்தவருக்கு நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு நான் என்னுடைய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். இது எதனால் வந்ததென்றால், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனாலே கூடும். அல்லேலூயா சொல்லலாமா? அதான் சொன்னேன், ஒருவேளை நான் இவ்வளவு படித்திருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படி, ஒருபோதும் யோசிக்காதீர்கள். முற்றுமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு சரண்டர் பண்ணும்போது, நீர்தான் எனக்கு எல்லாம் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? இங்கே எனக்கு நன்றாக தெரியும், அநேக பிள்ளைகள் நன்றாக படித்தவர்கள் இருக்கிறீர்கள், நன்றாக திறமைசாலிகள் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கேற்ற ஒரு உயர்வை நீங்கள் இன்னும் எட்டாமல் இருக்கிறீர்கள். அதை குறித்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கருத்தின்கள் என்ன பண்ணணும், அடங்கி இருக்க வேண்டும். அவரை எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும். அவரால் அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே ஐஸ்வர்யம் அடைவதற்கு, வேகமாய் ஓடுவதற்கு, யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு அந்த பலமும் சௌரியவான்களுடைய சௌரியமும் அல்ல, தேவனுடைய செயல் ஒன்று காணப்பட வேண்டும். அந்த தேவனுடைய செயல் எப்படி இருக்கிறது என்று தான் இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் தாவீதை ஆண்டவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை அரசனாக உயர்த்தினார் என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. அநேகருடைய வலது பாரிசம் யாரை நம்பி இருக்கிறது என்றால், ரவுடிஸ்களை நம்பி இருக்கிறது. அநேகருடைய வலது பாரிசம் தங்களுடைய பதவியை நம்பி இருக்கிறது. அநேகருடைய வலது பாரிசம் அவருடைய படிப்பை நம்பி இருக்கிறார்கள். அநேகருடைய வலது பாரிசம் என்று சொல்கிறது தங்களுடைய செல்வங்களையும் தங்களுக்கு இருக்கிறதான அந்தஸ்துகளையும் அவர்கள் வலது பாரிசத்தில் வைக்கிறார்கள். அப்படி இல்லை அன்பு தெய்வ பிள்ளைகளே. ஆண்டவர் நம்முடைய வலது பாரிசத்தில் இருப்பாரானால், ஆண்டவர் நமக்கு முன்பாக ஆண்டவரை நாம் வைப்போமானால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையை நாம் காண முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு அருமையான வசனம் பிரசங்கியில் இருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அரசால சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவாரும் உண்டு. நன்றாய் கவனியுங்கள். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. ராஜாங்கத்தில் பிறந்து ஏழை, ராஜாங்கத்திலே பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அரசாலை எங்கேருந்து போகிறாங்களா? சிறைச்சாலையிலிருந்து, ஜெயிலில் இருந்து போகிறாங்களா அரசாள்றதுக்கு? ஆமாம், சோத்திரம். ராஜாங்கத்திலே பிறந்து ஏழை ஆவாரும் உண்டு. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை என்று ஒன்று இருக்கவே கூடாது, மேட்டிமை என்று ஒன்று இருக்கவே கூடாது. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்ல வேண்டும். எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. அதான் நாம் புலம்பல்லே பார்க்கும்போது எரேமியா சொல்வார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே என்று. ஆமென். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாவீது சொல்லும்போது சொல்லுவார், இம்மட்டும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். எனவே அனுதினமும் நாம், ஆண்டவரே என்னை இம்மட்டும் நீ நடத்தி கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் இங்கே வாசித்தோம், அரசாளும்படியாக சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவாரும் உண்டு, ராஜாங்கத்திலே பிறந்து வளர்ந்து
அவர்கள் ஏழை ஆவார்களும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு உடனே யாரை தான் ஞாபகம் வருது? ஜெயிலில் இருந்துட்டு அரசாளாக வந்தது யார்? யோசேப்பு தான் நமக்கு ஞாபகம் வருது. ஸ்தோத்திரம். இந்த யோசேப்பை குறித்து பார்க்கும்போது அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு ஓட்டு போட்டாங்களன்னா ஒரு ஓட்டு கூட இவனுக்கு விழாது. ஆமாம், 11 ஓட்டம் என்ன, இன்னும் தாய் தகப்பனும் 13 ஓட்டம் இவனுக்கு எகென்ஸ்ட் தான். ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உன் ஆபீஸ்லையோ உன்னுடைய குடும்பத்திலேயோ உனக்கு விரோதமாக எல்லாரும் இருக்கட்டும், கர்த்தர் உன் பக்கத்தில் இருப்பாரானால் உன்னை யாராலும் அசைக்க முடியாது. ஒருவேளை குளியலை தூக்கி போடலாம், அவங்களுக்கு ஆதாயத்துக்கு கொஞ்சம் விற்று போடலாம், எது வேணுமானாலும் செய்யலாம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நான் யோசேப்பை பார்க்கும்போது அவன் தனக்காக எதிரிட்டு பேசினானா என்று சொன்னால் எங்கேயுமே அவன் பேசவில்லை. வாக்குவாதம் செய்ததாகவும் தெரியவில்லை, வேதத்தில் எழுதப்படவில்லை. சகோதரர்கள் அவனை பிடித்து கட்டி அவனுடைய ட்ரெஸ்ஸை அவிழ்த்து எல்லாம் பண்ணும்போது அவன் எதிர்த்து ஏதாவது செய்தானா என்றா இல்லை. குழியிலே போட்ட பிறகும் அவன் எதிர்த்து பேசினதா இல்லை. கரையிலே தூக்கி விற்ற போதும் கூட அவன் எதிர்த்து பேசவே இல்லை. ஒரு சூழ்நிலை வந்ததல்லவா, அவன் செய்யாத தவறுக்கு அவனை ஜெயிலே போடும்போது கூட அவன் தனக்காக கூட அவன் வாதாடவில்லை. ஆமாம், தனக்காக கூட அவன் வாதாடவே இல்லை. நான் எந்த தவறும் செய்யவில்லை, இந்த அம்மா செய்தது ஃபுல்லாக தவறான காரியம், என் மேலே பழி போட்டாங்க, எதுவுமே அவன் செய்யவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கோர்ட்டில் போனால் நீங்கள் வாதாட உங்களுக்கு ஏதாவது வக்கீல் வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், அப்படி வக்கீல் நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கு வக்கீல் வைக்கிறதுக்கு எனக்கு பணம் இல்லைன்னா அவங்களே வக்கீலே கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, நானே வக்கீலாக வாதாடுகிறேன்னு என்று சொல்லுவாங்க. அந்த காரியத்தை கூட இவன் என்ன பண்ணலை, செய்யலை, எதுவுமே பேசலை. ஏன் அப்படி இருந்தான்? எனக்காக வாதாட வழக்காட ஒருவர் இருக்கிறார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை அவனும் உணர்ந்தான். அவன் ஆண்டவர்த்திலையும் கூட குறை சொல்லவில்லை. என்ன தப்பு செய்த ஆண்டவர், என் சகோதரர்களாம் என்னை பகைத்தாங்களே, குழியில் போட்டாங்களே, என்னை விட்டாங்களே, நான் என்ன தவறு செய்தேன்? அவன் கேட்கவே இல்லை. அவன் எல்லாவற்றிலும் அவன் நினைத்து கொண்டிருந்தான், ஏதோ ஒரு காரியம் என்னிலே நிறைவேறப் போகிறது, ஏதோ ஒரு காரியம். அவன் ஆணித்தரமாக தெரிந்து கொண்டான், நான் தலைவனாக போகிறேன், இவங்க எல்லாம் எனக்கு என்ன சுற்றிலும் தலைவனங்க நிற்க போகிறாங்க, அது மட்டும்தான் அவனுக்கு வந்து நிற்குது. தரிசனம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. உங்களை குறித்து எதிர்கால தரிசனம் உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் ஒவ்வொரு எதிர்காலத்தில் ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் உங்களுக்கு. ஆமாம், தரிசனம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. நான் ஒரு கம்பெனி ஓனராய் மாறுவேன் என்று சொல்லி எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாலே தரிசனம் இருந்தது. அதற்காக காத்திருந்தேன். நான் வேலை செய்த இடத்துலலாம் எனக்கு எவ்வளோ சம்பளம் குறைத்து கொடுத்தாலும் அதுதான் கொடுத்தார்கள். ஆனால் நான் திறமையாக வேலைகளை செய்வேன். அந்த ஓனர்கள் கேட்பார்கள், நீ நல்லா வேலை செய்கிறாய், உனக்கு அதுக்கேற்ற சம்பளம் எனக்கு கொடுக்க முடியாது, காரணம் நீ சர்வீஸில் குறைந்தவன், அதை விடவும் மூத்த சர்வீஸில் இருக்கிறவர்கள் அதை விடவும் கொடுக்க முடியாது. அந்த ஓனர்கிட்ட ஒரு நாள் நான் சொன்னேன், நான் என்றைக்காவது ஒரு நாள் உங்களைப் போல ஓனர் ஆவேன் என்று. அதற்கு தான் நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு தரிசனம் இருக்கிறதா? அப்படி தரிசனம் இல்லை என்றால் நீங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரத்தில் கேளுங்கள், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், எனக்கு ஒரு தரிசனத்தை காட்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? கேட்காதனால தான் உங்களுக்கு தரிசனத்தை ஆண்டவர் தரல. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு தரிசனம் இருக்க வேண்டும், தரிசனம் இருக்க வேண்டும். அவனுக்கு அந்த தரிசனம் தான் வந்து நிற்கிறது. ஒரு தரிசனத்தை சொல்கிறான், தகப்பனும் தாயும் சொல்கிறார்கள், உன்னை நாங்கள் வணங்கி நிற்போமா என்று. 11 அரிக்கட்டுகள் என்னை சூழ்ந்து வணங்கி நிற்கிறது என்று சொல்லும்போது சகோதரர்கள் கேட்கிறார்கள், உன்னை நாங்கள் சேவிக்க வருவோமா?
அவன் என்ன சொல்லியிருப்பான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, தரிசனம் வந்து என் கண்ணுக்கு முன்னாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமாம், டீச்சராக இருக்கிறவங்க நான் கெட்மிஸ் ஆவேன், ரிட்டையர்ட் ஆகிறக்குள்ளான தரிசனத்தை வைங்க, நிச்சயமாக நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறக்குள்ள கெட்மிஸாக உட்காந்துட்டு தான் வெளியே வருவீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தரிசனம் இல்லையே. எனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை, எனக்கெல்லாம் அந்த தகுதி இல்லை. தரிசனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். இந்த யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறான். இப்பொழுது அங்கே 2 பேர் சொப்பனம் காணுகிறார்கள். சொப்பனத்தை சொல்லி ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குது, ஒருத்தனுக்கு உயிர் போகுது. தெரியல உங்களுக்கு. அதன் பிறகு ராஜா பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தை கண்டு அவன் கலங்கி நிற்கிறான். நல்ல புஷ்டியும் பசுமையான 7 பசுக்கள் ஒரு நதியிலிருந்து ஏறி வருகிறது. அவலட்சணமும் மெலிந்து போயிருக்கிற 7 பசுக்கள் அது பின்னாக வந்து அதை முழுங்கி விட்டது. ஆனாலும் கூட அதுக்கு சாப்பிட்ட மாதிரி தெரியல. அதுபோல் அரிக்கட்டுகளை சொல்கிறார். நல்ல விளைந்ததான அரிக்கட்டு, சாவியான பதறான அரிக்கட்டு. என்ன என்று தெரியவில்லை. ராஜா கலங்கி போயிருக்கிறார். உயிர் பிழைத்து பதவியில் ஏறணும்னு சொல்கிறான். ஐயா, நானும் ஜெயிலில் இருக்கும்போ நானும் சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தின் பிறகுதான் எனக்கு திரும்ப பானபாத்திரக்காரனாக வேலை கிடைத்தது. எனவே காவல் கிடங்கிலே ஒரு சகோதரன், ஒரு தம்பி இருக்கிறான், அவனை அழைத்து வாருங்கள். தேவர்களுடைய ஆவி அவனுக்குள்ளாக இருக்கிறது நான் காண்கிறேன். அங்கே யோசேப்பை வரவழைக்கும் போது அவன் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அங்கே சொல்லுகிறான். ராஜாவே, நீர் புஷ்டியும் பசுமையான 7 பசுக்களை கண்டீரே, அது வரப்போகிற வருஷங்களில் 7 வருஷம் உம்முடைய ராஜ்யத்தில் மிகுந்த செழிப்பு உண்டாகும். அதன் பிறகு நீர் மிகுந்த மெலிந்த 7 பசுக்கள் வந்ததே, அடுத்து ஒரு 7 வருஷம் வரும், அது பஞ்சத்தின் நாட்கள். எனவே இதை ராஜாவாகிய உமக்கு ஆண்டவர் சொப்பனத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீர் உஷாராக இருந்து அந்த 7 வருஷ தானியங்களை சேர்த்து வைத்தால் அடுத்த பஞ்ச காலத்திலே நீர் நிம்மதியாய் அரசாளலாம் என்று சொல்லும் பொழுது அதை நிர்வகிக்கிற திறமை உன்னை தவிர யாருக்கு உண்டு? வா, எனக்கு அடுத்தபடியாக நீ வந்து உட்கார் என்று சொல்லி அங்கே வந்து உட்கார்றான். அல்லேலூயா சொல்லலாமா? சிறைச்சாலையிலிருந்து அரசாள புறப்படுவார் உண்டு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் நினைக்காதுங்க இப்போ உங்களுடைய சிறைச்சாலை அனுபவம் அநேகருக்கு இருக்கு. நீங்கள் ராஜாவாக, ராஜாத்தியாக அரசால புறப்படுகிற ஒரு காலம் உண்டு. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுங்க. ஆமாம், நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? யோசேப்பு ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டான், நான் உத்தமனாக இருந்தேன், உண்மையுள்ளவனாக இருந்தேன், என் சகோதரர்கள்லாம் தவறு பண்ணதை அப்பாக்கிட்ட வந்து சொன்னது தவறா, நீரும் ஒரு தெய்வமா உண்மை சேவிக்கிறதுனால நான் என்ன கண்டேன் நான் ஒரு நாளும் சொல்லலை. ஆனால் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஏன் ஆண்டவரே எனக்கு கண்ணீரின் பாதை, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை, ஏன் எனக்கு, நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறேன், நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேனே. அந்த புலம்பலின் ஜெபத்தை விட்டுருங்க. எந்த சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தால் அந்த சூழ்நிலையிலே இருந்து சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை ஒன்று உண்டு ஆண்டவரே, நான் அரசாளும்படி ஒரு நாள் புறப்படுவேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக அப்படி செய்வார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை எப்பொழுதும் முன்வைக்க வேண்டும். அந்த உத்தமத்தை விட்டு நாம் பின்வாங்கக்கூடாது, உண்மையை விட்டு பின்வாங்கக்கூடாது. தேவனை துதிக்கிறதிலே, தேவனை ஆராதிக்கிறதிலே, தேவனை மகிமைப்படுத்துதலே நாம் கொஞ்சம் மேலும் நாம் தளர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ராஜாங்கத்திலே பிறந்து ஏழையாவாரும் உண்டு. ஏழையானாலும் பரவாயில்லையே, ஒருத்தன் ராஜாங்கத்திலே பிறந்து மாட்டை போல என்ன தின்னானாம்? புல்லை தின்றானாம். நமக்கு எவ்வளவுதான் பட்டினியாக கிடந்தாலும் போய் புல்லை சாப்பிடுவோமா? சாப்பிடவே மாட்டோம். ஒரு அரசனுக்கு நேரிட்ட காரியத்தை பாருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. 12 மாதம் சென்ற பின்பு 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, ராஜா பாபிலோன்
அரண்மனையின் மேலே உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், நன்றாய் அதை நல்ல அழுத்தமா படிங்க, இது என் வல்லமையின் என்னுடைய வல்லமையினிலே பராக்கிரமத்தினாலே, என் மகிமை பிரதாபத்திற்கென்று, என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். அங்கே நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின. பார்த்தீங்களா அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கும் போது பெருமை என்கிறதான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வரக்கூடாது. பெருமை என்கிற காரியம் வரக்கூடாது. ராஜா அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய ராஜ்ய பாரம் முழுவதையும் அவன் கண்ணினாலே பார்க்கிறான். அவன் நல்ல தொங்கு தோட்டங்களை அவன் அமைத்தான் என்று சொல்லுகிறார்கள். அவன் ராஜ்ய பாரத்திலே அவனைப் போல பெரிய ராஜா இல்லை. அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலே அவனுடைய ஆட்சி காலம் பொற்கால ஆட்சி காலமாயிருந்தது. எனவேதான் அந்த ராஜாவும் தானியேலும் சரி கண்ட தரிசனத்திலே அந்த சிலையிலுடைய தலையை பாகம் பொன்னால் ஆனதாக இருக்கும். எனவே அவனுடைய ராஜ்யபாரம் பொற்காலம். அவன் நினைத்ததை எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய காலம். அப்படி இருக்கும்போது அவனிடத்தில் பணிவு இல்லை. தாவீது சொன்னது போல, என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என்னுடைய தகப்பன் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி தன்னை அவன் தாழ்த்தவில்லை. அவன் அந்த உப்பிரிகையிலே, அரண்மனையின் உப்பிரிகையிலே உலாகும்போது, இது என்னுடைய மறுபடி வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்கு மேன்மைகள் வரும்பொழுது, உயர்வுகள் வரும்பொழுது, பணம் வரும்போது, ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது ஒருபோதும் இதெல்லாம் என்னனாலே என்று சொல்லவே கூடாது. கவனமாக நாம் இருக்க வேண்டும். உபாகம் புஸ்தகம் என்று நான் நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கும், என்னுடைய கையின் பிரயாசம்தான், என்னுடைய இந்த கையின் சாமர்த்தியம் இதையெல்லாம் சம்பாதித்தது என்று சொல்லாதிருப்பாயாக. கவனமாக இருக்க வேண்டும். இப்படி அந்த ராஜா சொன்ன உடனே, நன்றாய் கவனியுங்கள், அந்த 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. எங்கே இருக்கும்போது? வாயில் இருக்கும்போது. சொல்லி ஒரு மாதம் இல்லை, 10 நாள் ஆகலை, 5 நாள் ஆகலை, 1 நாள் ஆகலை. இவன் சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். வாயிலே அதை அப்படியே உச்சரித்து கொண்டு இருக்கும்போதே அங்கே சொல்லப்பட்டிருக்கும், ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. மனுஷரிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். அப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள மட்டும் 7 காலங்கள், 7 வருடங்கள் நீ எப்படி இருப்பாய்? அவன் வேற்று சொல்லப்பட்டது, காட்டு கழுதைகளோடு சஞ்சரித்தானாம், மாட்டை போல புல்லை தின்றானாம், பட்சிகளினுடைய நகங்களைப் போல அவனுடைய நகங்கள் வளர்ந்தது. அவன் காடுகளிலே, அந்த பனி தூறலிலே, மழையிலே, வெயிலே ஒரு மெண்டலாகி விட்டான். எப்படி ஆயிட்டான்? மெண்டல் ஆகிட்டான். அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியாது, எதை சாப்பிட்றேன்னு அவனுக்கு தெரியாது. ஆமாம், மாடு மேய்து அதுக்கு கிட்டே நின்று கழுதைகளோடு சஞ்சரித்தான். கழுதை புல்லை மேயும்போது இவனும் மேய்கிறான். கொடுமையான காரியம், கொடுமை. நம்முடைய வாழ்க்கையில் பெருமை மட்டும் வரக்கூடாது அன்பு தெய்வ பிள்ளைகளே. ஆமாம், கிருபையை தான் கேட்க வேண்டும். கிருபை. நமக்கு உயர்வுகள் வரும் பொழுது நாம் கவனமாய் வாழ்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பியீர்களானால்,
அங்கே 12ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு படிக்க சொல்ல போகிறதில்லை. 12ஆம் வசனத்திலிருந்து ஏலி அங்கே பிரதான ஆசாரியன், அண்டாய் கவனியுங்கள், ஏலி பிரதான ஆசாரியன். ஏலிக்கு அடுத்த பிறகு தன்னுடைய பிள்ளைகள் அந்த ஆசாரிய நிலைமைக்கு வர வேண்டும். ஆனால் அந்த பிள்ளைகள் மனம் போன போக்கிலே வாழுகிறார்கள். பிள்ளைகள் அங்கே பலியிட கொண்டு வருகிறதான இறைச்சி பாத்திரத்திலே 3 கூறுள்ள ஆயுதங்களை குத்தி பலியிடுவதற்கு முன்பதாகவே முதல் தரமானவற்றை எடுத்துக்கொள்கிறார்கள். அங்கே வருகிறதான பெண்களை தவறாக நடத்துகிறார்கள். இது எல்லாம் அவன் அறிந்தும் தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போனான் என்று சொல்லி அங்கே ஒரு எச்சரிப்பு ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து கொடுப்பார். அவர் சொல்லுவார், நான் ஏலியின் குடும்பத்துக்கு தீமையை வரப்பண்ண போகிறேன். அந்த ஏலியின் குடும்பத்திலே ஒரு கிழவனும் இருப்பதில்லை என்று சொன்னால் அந்த வயது முதிர்றதுக்குள்ளால எல்லாம் வாலிபத்திலே செத்துருவாயா, சாபம் என்று சொல்லி சொன்னார். ஆனால் அவன் அதை கேட்கவே இல்லை. அடுத்தபடியாக சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் அங்கே வருகிறார். அவன் வந்து ஏலியோடு படுத்துக்கொள்கிறார். ஆண்டவர் அவனுக்கு வந்து கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே என்று. இவன் எழும்பி போய் ஏலியின் இடத்துல தான் போகிறான். ஐயா கூப்பிட்டீங்களா? அந்த ஒரு மிச்சுவாரிட்டி ஆகவில்லை அவனுக்கு. தேவன் கூப்பிடுகிறார், தேவன் சத்தம் என்று. கடைசியாக அதை ஏலி புரிந்து கொண்டு சொல்கிறார், மகனே நீ போய் படுத்துக்கொள். கடைசியாக இனி ஒரு சத்தம் அப்படி கேட்குமானால் கர்த்தாவே என்ன சொல்ல போகிறீர் சொல்லும் என்று கேள் என்று. அப்படியாக அன்பு தெய்வ பிள்ளைகளே, சாமுவேல் படுத்துக்கொண்டான். 3ஆம் தரம் ஒரு சத்தம் கேட்கிறது, சாமுவேலே சாமுவேலே. உடனேயாக எழுந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். முதல் ஊழியமே அவனுக்கு என்ன? தீர்க்க தரிசன ஊழியம்தான். வந்த எடுத்தும் கவுத்தணும்னு என்ன அது? தீர்க்க தரிசன ஊழியம். நான் உன்னிடத்தில் சொல்கிறத ஏலியின் குடும்பத்தில் போய் சொல்லு. ஏலிக்கு வரப்போகிற அநியாயத்தை நீ பார். ஏன் எடுத்தது? நான் வந்து இது இங்கே ஒரு சபை இருக்கிறல்லவா பக்கத்தில், அது ஓலக்கொட்டகையாக இருக்கும்போது நான் 1978ஆம் ஆண்டு 77 நான் அங்கே ரட்சிக்கப்படுகிறேன். 76 சென்னைக்கு வந்தேன். 77 அங்கே தான் நான் போய் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு தீர்க்க தரிசன வரம் வந்தது. அப்போ தீர்க்க தரிசனம் வரும்போது ஏற்கனவே அங்கே 2 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அந்த சபையில். அவங்க தீர்க்க தரிசனம் சொல்கிறதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வெளியில் வந்து அவன் இதை தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறான், அதை வேணும்னே சொல்கிறான், இப்படி சொல்கிறான், அப்படி சொல்கிறான்னு அவங்கள பற்றி ஏகப்பட்ட புகார். இப்படி புகார் வந்து கொண்டிருக்கும்போது இளம் தீர்க்கதரிசி ஒருவர் அங்கே வர்றாரு. நான் சொன்னேன், அப்பா சுவாமி தயவுசெய்து என்னை விட்டுருங்க, இந்த சோழியே நமக்கு வேண்டாம், இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறதே நமக்கு வேண்டாம்ப்பா. அப்போ எனக்கு ஜெபிக்க தெரியாது, நின்று சாட்சி சொல்ல தெரியாது, பிரசங்கிக்க தெரியாது. அந்த 77 அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. நிறைய பேருங்க பறக்காமல் 77 பறந்துருக்க மாட்டீங்க. ஆமாம், 10 வருஷம் நான் ஆண்டவருக்கும் எனக்கும் டஃப்பு. அவர் சொல்கிறார், நான் சொல்கிற வார்த்தையை நீ சொல்லு தீர்க்கதரிசியாக. முடியவே முடியாத ஆண்டவரே, இந்த வேலையை எனக்கு வேண்டாம், வேற யாருக்கு கூடும். 10 வருஷம் நான் போராடினேன். அந்த 10ஆவது வருஷம் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சித்தத்தை நீ செய்யாவிட்டால் உன்னை நான் என்னிடத்திலிருந்து தள்ளி போடுவேன், ஜாக்கிரதையா என்று. அதன் பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தேன். கர்த்தர் கிருபையினாலே இன்று வரைக்கும் அவர் சொல்லுகிறத நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுலேயும் மறைமுகமாக பல கல்லடிகள் எனக்கு வந்துட்டு தான் இருக்குது. நான் அதெல்லாம் பொருட்படுத்துகிறதே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், மோசே இடத்துல வாயோடு இருந்து பேசினது போல உன்னோடு பேசுவேன் என்று. ஆண்டவரே மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் என்னை கொண்டு பேசும் என்று சொல்லி. எனவே நம்முடைய வாயோடு கர்த்தர் இருந்து பேச வேண்டும். இப்போ சாமுவேல்கிட்ட வருகிறார் ஆண்டவர், நீ சொல்லு. சாமுவேல் போய் படுத்துட்டான். அப்பா முதல்
பாமே ஏவுகணை பயங்கரமாக போட வேண்டியது இருக்குது. அதுவும் நம்ம அம்மா கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. வருஷத்துக்கு ஒரு 2 சட்டையை தச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு என்ன பார்த்துட்டு போகிறாங்க. இவர் தயவில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இப்போ இவர் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு பயங்கர தீர்க்க தரிசனம் வருகிறது. ஆனால் ஏலி என்ன சொன்னா தெரியுமா? மகனே, ஒன்றும் ஒழிக்காதப்பா, நீ சொல்ல கர்த்தர் உனக்கிட்ட சொன்னது அத்தனையும் ஒன்றுமே நீ மறைக்காமல் எனக்கு சொல்லு. அவனும் சொல்லிட்டான். அப்படியும் அந்த ஏலி பிரதான ஆசாரியன், அவன் தன்னுடைய பிள்ளைகளை அடக்காமல் போனானாம். பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை கொண்டு யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆமாம், உடன்படிக்கை பெட்டி இயேசு. இன்றைக்கு இயேசுக்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டி இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். அவன் போனான், அவன் பெலிஸ்தன் பெட்டியை பிடிச்சிட்டான். இவன் 2 பேரையும் அங்கே சாவடிச்சிட்டான். யுத்தத்தில் செத்துட்டாங்க. நீ இயேசுவை கொண்டு எல்லா இடத்துக்கும் நீ போய் சாமர்த்தியமாக பண்ணிடலான்னு நினைக்காத, அது உனக்கு வினையாக மாறிடும். அந்த இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்து விட்டு நீ இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். நான் இயேசுவின் பிள்ளை, இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு நீ செய்கிறதெல்லாம் நியாயம் செய்து கொண்டிருந்தால் அதுவே உனக்கு திரும்ப மாறிடும். இப்போ வராங்க, ஏலி நல்ல தூளித்து போன, நல்ல உடம்பு, பெருத்த உடம்பு, அப்படி சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படியே என்ன வருதுன்னு ஒருத்தன் வரான், ஐயா பெட்டி பிடிபட்ட ஐயா, உன் பிள்ளைங்க 2 பேரும் செத்துட்டாங்க. இதை கேட்டோன்னே அந்த ஒரு பிள்ளையினுடைய மனைவி நிறைமாற கர்ப்பிணி, பிரசவ காலத்துக்கு முன்னதாகவே அவள் உயிர் பிரிந்து போகிற அளவில் வேதனைப்பட்டாள். ஐயோ, மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டதே என்று சொல்லி அங்கே சாவர நேரத்தில் ஒரு பிள்ளையை பெற்றாள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஏலி மல்லாக்காக விழுந்து பிடரி முறிந்து செத்து போயிட்டான் தேவ சமூகத்தில். கவனமாக இருக்க வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. ஆண்டவருடைய ஊழியம் என்பது சாதாரணம் அல்ல. மனம் போன போக்கில் நாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பயந்து செய்ய வேண்டும். நான் யாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்க நான் வரவில்லை. இன்றைக்கு ஊழியம் என்ற போர்வையிலே பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில். கவனமாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக கர்த்தர் கொடுத்த கிருபைகளையும் தாளந்துகளையும் அவருக்கு மகிமையாக நாம் பயன்படுத்துவோமானால் நம்முடைய ஊழியம் வெற்றியாக முடியும். பிரியமாள், கவனமாக இருக்க வேண்டும். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, அந்த ஏலியினுடைய ஊழிய பாதை, அவனுடைய வாரிசு எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. பிரியமானே, கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். தன் சிறிய தகப்பன் குமாரத்தி, சித்தப்பா மக, அவள் அச்சாள் என்று அவளுக்கு பெயர். இந்த அச்சாளை இந்த மிருதகாய் அவளுக்கு தாயும் தகப்பனும் மரித்து விட்டபடினாலே தன்னுடைய குமாரத்தியாக அவன் வளர்த்தான். ஒரு அனாதை பெண், தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. இப்பொழுது தன்னுடைய அண்ணன் முறை வருகிறதான அந்த மிருதகாய் இடத்திலே இவள் வளர்ந்தாள் என்று சொல்லி, அன்பு தெய்வ பிள்ளைகளை வேதம் சொல்லும். அங்கே அவள் எப்படி சின்ன வயதில் இருந்தாலோ பெரியவள் ஆன போதும் அந்த மிருதகாயினுடைய சொற்பேச்சு கேட்டு அவள் ஒழுங்காய் நடந்தாள் என்று வேதம் சொல்லும். அந்த ஒரு நல்ல மகள். இப்பொழுது என்ன நடக்கிறது நமக்கு தெரியும். ஆகாஸ்வேர் ராஜா 127 நாடுகளை அரசாண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியாகிய வஸ்தி அங்கே தன்னுடைய அழகை காட்ட இவர்
மற்ற எல்லாரையும் அழைத்து அங்கு விருந்து வைத்து கூப்பிடும்போது அவள் வர மறுத்து விட்டபடினாலே அவளை வசியின் பட்டத்திலிருந்து விலக்கி போட்டு, அதன் பிறகு எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயா இந்த வசிக்கு பதிலாக இன்னொரு வசியை நாம் தேடுவோம் என்று சொல்லி உலகத்திலே நாடுகளில் இருக்கிற அனைத்து கன்னி பெண்களிலே அழகான பெண்களை வரவழைக்கிறார்கள். அப்பொழுது இந்த அச்சாலும் கூட அங்கே மிருதகாயை ரெடி பண்ணி கொண்டு போகிறாள். ஆனால் சீட்டு யார் பேரில் விழுந்தது? அந்த அச்சாள் பேரில் விழுந்தது. ஆமாம், எஸ்ஸர். அந்த எஸ்ஸர் பேரில் விழுந்து அவளை ராஜாத்தியாக ஆகாசுவர் ராஜையை ஏற்றுக்கொண்டார். பார்த்தீர்களா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, எவரையும் மேன்மைப்படுத்த தெய்வனால் முடியும். உங்கள் சூழ்நிலைகளை பார்க்காதுங்க. ஆமாம், ஒரே ஒரு சிறிய கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன் பிரியமானே. இந்த அச்சாள் என்று சொன்னால் மிருது செடி என்று பொருள். என்ன பொருள்? மிருது செடி என்று. ஆனால் எஸ்ஸர் என்று சொன்னால் ஸ்டார் என்று பொருள், நட்சத்திரம் என்று பொருள். அல்லேலூயா சொல்லலாமா? அச்சாள் என்றால் மிருது செடி. இந்த மிருது செடியை நீங்கள் பார்க்க வேண்டுமானால், இந்த மிருது செடி மண்ணிலே முளைத்து மண்ணிலே வேறு கொண்டு மண்ணிலே இருக்கிறது. எங்கேயுமே இந்த மிருது செடி அங்கேயும் இங்கேயும் நடமாட முடியாது. ரெண்டாவது, இந்த மிருது செடியினுடைய அனுபவம், இந்த மிருது செடி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் போய் மிருது செடியை பார்க்க முடியும். மிருது செடி உங்களை பார்க்க வராது, அது நட்ட இடத்துல தான் இருக்கும். இது மிருது செடின்னு. ஆனால் ஸ்டாராக இருக்கும்போது, ஸ்டார் அது உயரமாக இருக்கிறது. எங்கிருந்தாலும் உலகத்தில் யார் வேணாலும் ஸ்டாரை பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் என்ன பொருள்? நீ அச்சாளாக இருக்கும்போது நீ எங்கேயோ ஒரு ஊரில் கிடப்பாய், மறைந்திருப்பாய். உன்னை பார்க்க வேண்டுமானால் அந்த ஊருக்கு தான் போய் பார்க்க வேண்டும். ஆம், ஆனால் நீ ஸ்டாராய் ஆண்டவர் உன்னை உயர்த்தும் போது உன்னை வானத்திலே கொண்டு வைக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய கண்ணும் ஸ்டாரை பூமியிலிருந்து பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம், இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெண் அமெரிக்காவில் போய் செலெக்ஷன் ஆயிடுச்சா? எனக்கு ஒன்றும் அந்த நியூஸ் அப்புறம் பார்க்கல. நவம்பரில் தான் எலெக்ஷன். ஆனால் அவங்க தான் என்ன பண்ண போகிறாங்க? அதிபராக வரப்போகிறாங்க. எங்கேருந்து? தமிழ்நாட்டிலேருந்து, கும்பகோணத்துலேருந்து. ஆமாம், நாசரேத்திலேருந்து ஏதாவது ஒரு நன்மை வருமானு அன்னைக்கு கேட்டாங்க அல்லவா? ஆமாம், நாத்தான்வேல். இந்த தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒரு ஆள் அமெரிக்காவை ஆள முடியுமா? நீ நினைக்காதே. ஸ்டாராய் உன்னை மாற்றும்போது உலக நாடுகளெல்லாம் உன்னை காணும்படியாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஒருவேளை இந்த நாட்களிலே இந்த மன்னூர்பேட்டை ஊரில் ஐசிஏ சபையில் ஒரு மூலையில் வந்து உட்கார்ந்துட்டு யாருமே என்னை விசாரிக்கல அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கிறியா? உன்னை உலக அறிய ஆண்டவர் உயர்த்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீ நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். ஆண்டவர் உன்னை உலக அறிய உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். வேலை தேடி சென்னைக்கு வந்தபோது எனக்கு 1976 எனக்கு கொடுத்த சம்பளம் மாதம் 75 ரூபாய். அதில் நான் தங்கியிருந்த வீட்டுக்கு 100 ரூபா கொடுக்கணும், 25 ரூபா கடன் வாங்கி கொடுக்கணும். அந்த சூழ்நிலையில் இருந்தேன். அப்பொழுது டீ 10 பைசா. 10 பைசா கொடுத்து எனக்கு டீ வாங்கி குடிக்க முடியாதனாலே டீ டைம் வரும்பொழுது பாத்ரூமில் போய் ஒளிந்து கொண்டிருப்பேன். பிரியமானவர்களே, அல்லேலூயா சொல்லலாமா? ஆனால் இன்றைக்கு அதே என்னை ஆண்டவர் உயர்த்தி, போன வருஷம் வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் 24 முறை ஏரோப்ளைனில் பயணம் பண்ணேன்னு. இப்போ சொல்லுவேன் 26 முறை நான் ஏரோப்ளைனில் பயணம் பண்ணேன். நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் போயிட்டு வந்தேனே. ஆமாம், 10 பைசா டீக்கு நான் அலைந்தேன். எனக்கு இல்லைன்னு வெட்கப்பட்டு பாத்ரூமில் உழைந்த நான் இன்றைக்கு 26 முறை ஏரோப்ளைனில் பயணம் செய்கிறது சாதாரணமாக. தம்பி ராமச்சந்திரன் ஏர்போர்ட்டில் கொண்டு என்னை விட்டார். இங்கேயே டீ சாப்பிட்லாமான்னு சொன்னேன். தம்பி சொன்னார், ஐயா வேண்டாம் ஐயா, இப்போ டீ வேண்டான்னு. அங்கே வெளியே சாப்பிட்ருந்தா 50 ரூபாவில் முடிஞ்சிருக்கும். நான் 2 ஹவருக்கு முன்னால் போய் டிக்கெட்டெல்லாம் போட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு டீ சாப்பிடும், காலம் ஒரு காப்பி சாப்பிடும் போனால் 200 ரூபா பாவி பில்லு வாங்கிட்டான். 200 ரூபா கொடுத்து காப்பி
10 பைசா கொடுத்து டீ வாங்க முடியாதன்னா 200 கொடுத்து அப்படி ஜென்ரலாக உட்காந்துட்டு, அப்போ ஒரு பக்கம் கஷ்டம்தான். 200 கொடுத்து ஒரு காப்பி குடிக்கணுமா? நானும் ஒரு 100 இருக்கும் அப்படின்னு ஏர்போர்ட்லலாம் அவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் விலையே கேட்காம ஜென்ரலாக போய் ஒரு காப்பி ஒன்று போடுங்க. ஆமாம், எவ்வளோன்னா 200 சோத்திரம். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், கவலைப்படாதே, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்.